தங்களுடைய பெயருக்கு முன்னாலே கரூரைத்தான் இணைத்திருக்கிறார்கள். அதை போல கரூர் ஆணிலை அண்ணல் என்பது இங்குள்ள கோவிலில் இருக்கிற இறைவனுக்கு பெயர். எனவே கரூர் என்பது கருவூர் என்று ஆனால் இன்னும் செழிப்பாகவும் சிறப்பாகவும் இருக்கும் என்று சான்றோர் பெருமக்கள் கருதுவதால் அதற்கான இந்த கோரிக்கையை நாம் அமைச்சரிடத்தே அதை போல துறையிடத்தை கொடுத்திருக்கிறோம். இன்றைக்கு ஆட்சியரிடமும் கொடுத்திருக்கிறோம். ஆட்சியர் அவர்கள் பரிந்துரை செய்து கருவூர் என்று மாற்றத்திற்குரிய ஒரு பெருமையை தேடித்தர வேண்டும் என்று நம்முடைய கரவொலி மூலம் அவர்களுக்கு இந்த வேண்டுகோளை வைக்கிறோம். இரண்டாவதாக கரூர் நகரின் மையத்திலே ஒரு பெரிய திருவள்ளுவர் சிலையை நிறுவ வேண்டும் என்பது நம்முடைய எண்ணம். அதற்கான திட்டம் எல்லாம் தயாராகிவிட்டது. லைட் ஹவுஸ் கார்னர் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் ஒரு முக்கோண வடிவில் இருக்கிற அரசுக்கு சொந்தமான ஒரு இடத்தை ஒதுக்கி தந்தால் அடுத்த ஆண்டு இந்த விழாவிற்கு முன்னதாக அங்கே ஒரு மாபெரும் திருவள்ளுவர் சிலை தமிழ் அமைப்புகள் சார்பில் நிறுவப்படும். அதற்கு ஆட்சியர் அவர்கள் பெருந்துணை புரிய வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம். அதை போல கடவுர் ஐயம்பாலத்தில் தமிழ் வாழ்க இந்தி ஒழிக என்று சொல்லி தமிழுக்காகவே தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்து இறக்கும் போது கூட தீக்குளித்து இறந்த அந்த ஆசிரியன் திருமணமாகாத ஒரு இளைஞன் தமிழுக்காக உயிர் நீத்தார். அவருக்கு சிலை வைக்க வேண்டும் என்று முடிவு செய்து தமிழ் நண்பர்கள் எல்லாம் சிலை செய்து வைத்திருக்கிறோம். ஆனால் அது நிறுவப் போகிற நாள் அன்றைக்கு தடை விதிக்கப்பட்டிருப்போர் மறவர்கள் நாளில் அந்த சாக்கை திறந்து அந்த நல்ல வீரப்பனுக்கு வணக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறோம். அதனுடைய தலைவர் பன்னூல் படைப்பாளர் கரூர் மாவட்டத்தின் மூத்த படைப்பாளர் கடவுர் மணிமாறன் அவர்களும் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். எனவே ஆட்சியர் அவர்கள் அந்த சிலை நிறுவுவதற்குரிய அந்த வழிமுறைகளை எங்களுக்கு காட்டி அந்த செம்மாந்த தமிழ் செம்மலுடைய அந்த சிலை திகழ்வதற்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை உங்கள் கரவொலி மூலம் ஆட்சியரிடம் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தாக தமிழ் அறிஞர்கள் நாங்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு சென்று தமிழை, தமிழ் பண்பாட்டை, இலக்கியத்தை, தொன்மையான அகநானூறு புறநானூறு அது கூறுகிற அந்த நெறிகளை எல்லாம் மாணவர்களுக்கு பயிற்றுவிக்க தயாராக இருக்கிறோம். அரசு அல்லது ஆட்சியர் ஒரு நெறிப்படுத்தி பள்ளிகளுக்கு எங்களை அனுப்பி வைத்தால் அந்த மாணவர்களுக்கு ஒழுக்கம், பண்பாடு, கலாச்சாரம் இவற்றை கற்றுக் கொடுக்க தயாராக இருக்கிறோம். அது எனவே தமிழ் வளர்ச்சித்துறையும் ஆட்சியரும் இதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுத்தால் இந்த தமிழ் அன்பர்கள், அறிஞர்கள், ஆர்வலர்கள் அத்தனை பேரும் அந்த பணியையும் செய்ய காத்திருக்கிறோம் என்பதை ஆட்சியருக்கு இந்த நேரத்திலே பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் கரவொலி எழுப்பி ஆட்சியரிடம் அந்த உங்களுடைய கோரிக்கையை வைக்க வேண்டுகிறேன்.